ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்ல மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மூவி தான் இது. இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம யூடியூப்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயின் தான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஷாப் தான் வச்சிருக்கா, ரோட்டு கடை மாதிரி. ஸோ அங்கே ரெண்டு லேடிஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸும் பண்ண போறாளாம். ஏன் இந்த மாதிரி பண்றாளோ? அவ புருஷன்கிட்ட 2 மில்லியன் பணம் இருக்கு, டைவர்ஸ் பண்ணாம அவன் புருஷ கூட சேர்ந்து வாழலால, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஒரு குட்டி பையன் வந்து பசிக்குதுன்னு பார்த்துட்டே நிற்கிறான். நம்ம ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருக்க ஃப்ரைட் ரைஸை தூக்கி கொடுக்க ஒரு பொண்ணு வந்து சண்டை போறா. நான் ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸை தூக்கி கொடுக்குறியான்னு. இல்லை இருங்க, நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு காசை கொடு, நான் போறேன்னு சொல்லி காசு வாங்கிட்டு போக அந்த குட்டி பையனுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, காசு இல்லையே நம்ம கிட்டன்னு சொல்லி நிக்க. இங்க பாரு, நீ காசெல்லாம் தர வேணாம், நீ சாப்பிட்டனா அதுவே எனக்கு போதும்னு சொல்ல வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்க. மறுபடியும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோயினை. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, புருஷனும் இல்ல, குழந்தையும் வச்சுட்டு தனியா கஷ்டப்படுறா, இப்படி ஃப்ரீயா வேற சாப்பாடு கொடுக்குறான்னு சொல்ல, எங்க அப்பாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஆன்ட்டின்னு சொல்லி அந்த குட்டி பையன் கேட்கறான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, லைட்டா சிரிச்சுட்டு அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட அந்த பக்கம் வரும்போது ஹீரோயினை காட்டி இந்த ஆன்ட்டியை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பெரிய ஆளு. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தி என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கான். அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் டைவர்ஸ் பண்றதுக்காக எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட போக டைவர்ஸும் ஆயிடுச்சு. அந்த ஆளுக்கு ஏற்கனவே ஒரு அஃபேர் இருப்பா போல. அவன் அந்த ஆளு கையை பிடிச்சி உடனே கொஞ்சம் கொஞ்சிட்டு இருக்கா. டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இதை செலிப்ரேட் பண்ணலாம், ஜாலியா இருக்கலான்னு. ஹீரோயினுக்கு அதை பார்க்க கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணிட்டியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, குழந்தைய வச்சுட்டு தனியா என்ன பண்ண போறேன்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க. எதுவுமே பேசாம ஹீரோயின் அமைதியா இருக்க. டைவர்ஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டு ஓவரா பேசுறா அந்த பொண்ணு. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பையனும் அங்க வராங்க. குட்டி பையன் வந்தவுடனே, ஆன்ட்டி ஆன்ட்டி நீங்க தான் டைவர்ஸ் பண்ணிட்டீங்களே, என் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கங்க, என் அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு, அப்பா நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல, என் பேரு கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசுறான். நீங்க விருப்பம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன ரோட்ல போறவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி அசஸ்மெண்ட் கேட்கறான். அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்க வர, என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா, ஸோ இவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிற அர்ஜென்ட்ல தான் இருக்கேன், ப்ளீஸ் எனக்காக அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, எனக்கு ஓகே, உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்லிட்டா. அந்த ஆள் எக்ஸ் ஹஸ்பண்ட் கத்துன்னு கத்துறான். அந்த பொண்ணு பிடிச்சி இழுத்துட்டு போறா. ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சுது. எதிர்பார்க்காம ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை கல்யாணம் பண்ணிட்டுனேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ஹீரோயின் அப்படி வந்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவளை பத்தி எல்லா ஹீரோ கிட்ட சொல்றா. என்னை பத்தி உங்களுக்கு யாருன்னு தெரியாது, கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னோன்னே 2 பேரும் மேரேஜ் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ என்னை பத்தி உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா, அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்கு, நிறையெல்லாம் இல்லை, நான் ஃப்ரைட் ரைஸ் ஷாப் தான் வச்சிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு இந்த வீடு மட்டும் என் பொண்ணு பேர்ல தான் இருக்கு, ஸோ அவ பேர்ல அந்த வீடை மாத்திரணும். அப்புறம் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் கடனெல்லாம் அடைக்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கும் உங்க பையனுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, நானும் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன், எனக்கும் 18,000 தான் சம்பளம்னு சொல்லி ஹீரோவும் புவர் மாதிரி காட்டிக்கிறான். ஆனா ஹீரோ அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன், அதை பத்தி எதுவும் சொல்லல. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, குட்டி பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வேணா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. எனக்கு ஒர்க் இருக்கு, நீ முதல்ல பையனை பார்த்துக்க முடியுமா, நான் ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க நானே அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு குட்டி பையனை கூட்டிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோக்கு லைட்டா டவுட்டா இருக்கு, இவ கூட அனுப்புறமேங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் போயிட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து ஹீரோயினோட பொண்ணு வர, அவ பேரு நியான். நியான் வந்தோடனே இது யாருன்னு சொல்லி கேட்க, இவன் பேரு ஒஸ்வா, இவன் தான் அவனுக்கு அண்ணன்னு சொல்ல, எனக்கு ஒரு அண்ணன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. இதுக்கப்புறம் இவங்க தான் இருக்க போறான், 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும்னு சொல்ல, எனக்கு தங்கச்சி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்க அந்த பையனுக்கும். அப்புறம் நான் சாப்பாடு ரெடி பண்றேன், 2 பேரும் விளையாண்டுட்டு இருங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் குக் பண்றதுக்கு போயிட்டா. அப்புறம் குக் பண்ணிட்டு வந்துட்டா. நான் இப்போதைக்கு க்ராசரிஸ் எதுவும் வாங்கிட்டு வரல, அதனால ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன், நான் டின்னருக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ரெடி பண்ணி தரேன், ஓகேவான்னு சொல்லி கேட்க, ஓகே ஓகே ஆண்டி எனக்கு பசிக்குது கொடுங்கன்னு சொல்லி கேட்க, வேக வேகமா ஹீரோயின் சாப்பாடு எல்லாம் போட்டு தரா. குட்டி பையன் வேக வேகமா சாப்பிட்றான். ஒஸ்வா நீ மெதுவா சாப்பிடு, உனக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கான்னு சொல்ல, ஆமா என்ன ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்ற அம்மாவை, அம்மானே கூப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையனை பார்த்து ஹீரோயினோட பொண்ணு சொல்றா. அது வந்துன்னு சொல்லி குட்டி பையன் யோசிக்கிறான். என்ன அம்மானு கூப்பிட அவன் யோசிக்கிறான். இங்கே பாரு, உனக்கு எப்படி என்ன கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடலாம், எப்போ அம்மானு கூப்பிடணுமோ அப்போ கூப்பிடலாம், அவசரம் இல்லை, 2 பேரும் விளையாடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு சாப்பிட்ட பவுல்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்புறா. 3 பவுல்ல இருக்க ஃப்ரைட் ரைஸ் அவன் சாப்பிட்டுட்டான். அவனுக்கு ரொம்ப பசி போல இருக்குன்னு சொல்ல, என் பையனா சாப்பிட்டாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு ஹீரோக்கு. மோஸ்ட்லி அவன் வீட்டில் சாப்பிடவே மாட்டான். என்ன அவ சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா இருக்குமா, சரி டின்னருக்கு போய் ஒரு வெட்டிலான்னு சொல்லிட்டு நான் டின்னருக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்றான். ஒருவேளை அவன் தப்பா நினைச்சுக்கிட்டானோ, அது அவனுக்கு ரொம்ப பசி போல அதனால சாப்பிட்டுருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஹீரோயின் மெசேஜ் பண்ண, இல்ல நைட் நான் வரேன் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் வாஷ் பண்றதுக்கு எடுத்துட்டு போயிட்டா. நைட் அவன் வரான். ஸோ நல்ல டின்னர் வந்து குக் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறா.
அப்புறம் வெளியே வந்து எலக்ட்ரானிக் லாக் இருக்குல்ல, அதில் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரெஸ் பண்ணும்ல. ஸோ அதில் வந்து அது ஒஸ்வாவோடது ப்ரெஸ் பண்ணுறாங்க. இது என்னதுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண, அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியல, சரியான முட்டாளாக இருக்கா அப்படின்னு சொல்லி குட்டி பிள்ளை சொல்கிறா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, சாரி அண்ணா நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல நான் தப்பு பண்ணால் நீ சாரி கேட்டில அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி குட்டி பையனும் சொல்கிறான். இவனுக்கு எதுவுமே தெரியாது போல இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேரையும் சூப்பர் மார்க்கெட் கூட்டிகிட்டு போக, அங்கே இது ஜெல்லி மாதிரி இருக்குது. அதை குட்டி பையன் பார்க்குறான். உனக்கு அந்த ஜெல்லி வேணுமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அந்த ஜெல்லி ரொம்ப டேஸ்டா இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேவரட்னு சொல்லி நியான்னு சொல்றா. நீ இது சாப்பிட்டது இல்லையான்னு சொல்லி கேட்க, இல்ல அப்படின்னு சொல்லி குட்டி பையன் சொல்ல 2 பேருக்கும் ஒரு பேக் எடுத்து கொடுக்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு 2 பேருக்கும். ஐ சூப்பர், நான் வீட்டில் போய் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஹீரோயின் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. அந்த ஜெல்லியை சாப்பிடலான்னு ஒசுவா ஓப்பன் பண்றான். அது பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது என்ன டேஸ்டா இருக்குமா இல்லையா, நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கான். இந்த அண்ணா இது சாப்பிட, இது ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணா அப்படின்னு சொல்லி நியான்னு சொல்ல, சரி சாப்பிட்றேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, அண்ணாக்கு பசிக்குது போல, அம்மா சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சரி சரி நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்க்கலான்னு சொல்லி நியான் போய் பார்க்க ஹீரோ நிற்கிறான். ஹீரோனை பார்த்துட்டு, அங்கிள் நீங்க யாருங்க, நீங்க உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குட்டி பிள்ளை விளையாண்டு இருக்கா. டோரை லாக் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டா. யார் அதுன்னு அம்மா கேட்க, அம்மா யாரோ தெரியாதவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்குள்ள போயிட்டா. கரெக்டான ரூமுக்கு தான் வந்திருக்கேன், ஒரு வேளை இது அவளோட பொண்ணா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு வெளியே நிற்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா ஹீரோ உள்ள கூட்டிட்டு வந்தாச்சு. ஹீரோனுக்கு தான் கஷ்டமா இருக்கு, அவளுக்கு உங்களை தெரியாது, அதனால தப்பா அந்த மாதிரி சொல்லிட்டா, தப்பா நினச்சிக்காதீங்கன்னு சொல்ல, பரவாயில்ல அதனால எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான். இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களை தப்பா புரிஞ்சுக்க மாட்டா. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். அம்மா நீங்க சொன்னீங்களே அந்த அங்கிள் இவர் தானா? ஆமா இவர் தான் அங்கிள், அதாவது உஸ்வாவோட அப்பா அப்படின்னு சொல்ல, ஓ சரி சாரி அங்கிள்னு சொல்லி பேச ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல கல்யாணம் ஆயிடுச்சு அப்பான்னு சொல்லாம அங்கிள்னு சொல்லி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு போறாங்க. அங்க இருக்க சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்டியா ஸ்பைசியா இருக்கும்னு சொல்லி குட்டி பையன் எப்படி ரசிச்சு ஒன்று சாப்பிட்டு இருக்கான். அந்த சாப்பாடு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்தாங்க இதெல்லாம் சாப்பிடுங்க, இது டேஸ்டா இருக்கும்னு சொல்லி குட்டி பொண்ணு எடுத்து வச்சுட்டே இருக்கா. போர்க்கு நல்லா இருக்கும்னு சொல்ல அது அப்படியே பயந்து பயந்து சாப்பிட்றான் குட்டி பையன். அதுக்கப்புறம் அது ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, சாப்பாடுலாம் பார்க்கும்போது ஹீரோக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போதான் ஒரு ஃபேமிலியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சாப்பாடுலாம் ஹீரோவும் சாப்பிட்டு பார்க்குறான். அப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி குட்டி பையன் கேட்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஒரு வழியா எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நிறைய சாப்பிட்டாச்சு, ரெஸ்ட் எடுக்க வேணாம், வாக்கிங் போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, வாக்கிங்கா சரி நீங்க வேணா குழந்தைகளை வாக்கிங் கூட்டு போங்க, நான் டிஷ்லாம் வாஷ் பண்றேன்னு சொல்ல, நான் ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோ சொல்றான். இல்ல குழந்தைகளை மட்டும் பாத்துக்கோங்க, நான் இதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டே இருக்காங்க ரோட்ல வாக்கிங் மாதிரி. அந்த டைம்ல பார்த்து ஒஸ்வா காலத்துல நியான் ஏதோ சொல்றா. என்ன சொல்றான்னு ஹீரோ கேட்க, அது நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்றாப்பா, ஏன்னா இது வரைக்கும் அவங்க அம்மாக்கு யாருமே ஹெல்ப் பண்ணதே இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஆன்ட்டிக்கு நீங்க ஹெல்ப் பண்றேன்னு சொன்னது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்ல, டிஷ் வாஷ் பண்ணதுல என்னமா இருக்கு, டிஷ் வாஷர்ல போட்டா அது வாஷ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். எங்க வீட்டுல டிஷ் வாஷர்லாம் கிடையாது, அம்மா தான் எல்லாமே வாஷ் பண்ணுவாங்க. போன டைம் பாட்டி வந்தப்ப அவ்வளோ இருக்கும், எல்லா பாத்திரமும் அம்மா தான் விளக்குவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நீ கவலைப்படாத அம்மாக்கு டிஷ் வாஷர் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போக, இங்க ஹீரோயின் எல்லாத்தையும் ப்ராப்பரா எல்லாம் கழுவி வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு அவளுக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, ஒரு வாரத்துக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஷாப் ஓப்பன் பண்ண முடியாது, நான் பிளைண்ட் டேட்க்கு போறேன்னு சொல்லி அவன் மெசேஜ் பண்ணியிருக்கா. ஆஹா ஃப்ரைட் ரைஸ் ஷாப் ஓப்பன் பண்ண முடியாது, இப்போ என்ன பண்றது, நம்மளோட இன்கம் அதுதானேங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், சீக்கிரம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்குள்ள காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா டிஷ் வாஷரோட வராங்க யாரும். என்னதுன்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டே இருக்கா. அந்த டைம் ஹீரோ வரான். அம்மா நம்ம வீட்டுக்கு டிஷ் வாஷ் வந்துருச்சுன்னு சொல்ல, இது எதுக்கு வாங்குனீங்க, அது எல்லாத்தையும் நீ கையில தான் பாத்திரம் விளக்குவ அப்படின்னு சொன்னா, அதான் கஷ்டமா இருந்ததுன்னு சொல்ல, இது ரொம்ப டாப் பிராண்டு, ஸோ ரொம்ப காஸ்ட்லி, ரிட்டர்ன் பண்ணிருங்களேன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உள்ள எடுத்துட்டு போங்கன்னு ஹீரோ சொல்றான். கவலைப்படாத அதுக்கு நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எனக்காக ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. அம்மா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி குட்டி பாப்பா சொல்றா. சரி நீ ரூம்ல படுத்துக்கோ, ஒரு ரூம்ல ஒஸ்வா படுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு போய் ப்ரஷ் பண்ண வைக்கிறா ஹீரோயின். இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. அப்புறம் வாஷ் பண்ணிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த குட்டி பையனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இது வரைக்கும் யாருமே அவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. அம்மா உனக்கு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி விடுவாங்க, உனக்கு மாய்ஸ்சரைஸ்லாம் போட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லி குட்டி பொண்ணு சொல்ல, அதே மாதிரி ஹீரோயின் ஒஸ்வாக்கு எல்லாமே பண்றா. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா யாருமே அவனை இந்த மாதிரி பார்த்துக்கிட்டதே இல்லை. சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்து போனனால அவன் மேடிக்கிட்டே வளர்ந்துருப்பான் போல. அப்புறம் இப்போ போய் தூங்க போறீங்க, நீ தனியா படுத்துப்பீல, பாப்பா என் கூட படுத்துப்பா, நீ தனியா படுத்துக்கோ, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்னு சொல்லி குட்டி பையனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறா ஹீரோயின்.
அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவனுக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து, நீங்கள் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க, சின்ன ரூம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பைசா என்கிட்ட இல்லை, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கிளாத்ஸ் எல்லாம் சீக்கிரம் கொண்டு வந்துட்டா நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அங்கே பாப்பா கூட நான் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே போக ஹீரோயினும் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. பெட் டைம் ஸ்டோரிலாம் சொல்லி பாப்பா கிட்ட அப்படியே தூங்க வச்சுட்டு இருக்க. இங்கே நம்ம ஒஸ்வாக்கு ஹீரோயினோட நினைப்பா இருக்கு. கனவுல கூட அப்படியே உளறிட்டே படுத்திருக்கான். அந்த வீடு பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் மார்னிங் வந்தோடனே ஹீரோ அப்படியே அந்த குழந்தை கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். நான் பிரின்சஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி டச் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த லைட்லாம் டச் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே அந்த ஒஸ்வாவையும் தூக்குறான். அவனும் அதே மாதிரி டச் பண்ணுறான். நானும் என் பிரதரும் இப்போ பெருசாயிட்டோன்னு சொல்லி அந்த பாப்பா விளையாடுது. இதுக்கு முன்னாடி இவனை இவ்வளோ சந்தோஷமா நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கும்போது தான் இவன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். இப்போதான் இவனோட முழு சந்தோஷம் எனக்கு பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹீரோ அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டா ஹீரோயின். எல்லாரும் சாப்பிடாங்க வராங்க. அம்மா எனக்கு பசிக்குது, எனக்கு பன் வேணும்னு சொல்ல குட்டியாக இருக்கும் பன் எடுத்து கொடுக்க குட்டி பாப்பா அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது ஒரு முழு ஃபேமிலியில் இருக்க மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கும் சாப்பாடு எடுத்து கொடுக்க பொறுமையாக சாப்பிடுன்னு சொல்ல அந்த பையன் சாப்பாடே பார்த்ததில்ல அந்த மாதிரி சாப்பிட்றான். சோய் மில்க் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு இப்போ தான் ஆண்டி எனக்கு தெரியும், எனக்கு இந்த மாதிரி யாருமே சாப்பாடு கொடுத்ததே இல்லைன்னு சொல்ல ஹீரோவும் நினைக்கிறான். பரவாயில்ல, ஒரு அம்மானால தான் ஒரு குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும்னு இப்போ தான் எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் வேர்க்குது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், சாப்பிட்டதே ஆண்டியோட சாப்பாடு எனக்கு ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி குட்டி பையன் சொல்கிறான். சரி விடு, நம்ம 2 பேரும் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்ல வா நம்ம 2 பேரும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஒர்க்குக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சு. ஸோ குழந்தைங்க 2 பேரும் நாங்கள் விளையாடுறோம்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டாங்க. சரி எனக்கும் ஒர்க் இருக்குது, நான் கிளம்பணும்னு சொல்ல எனக்கு ஃப்ரைடே ஷாப் இன்னைக்கு ஓப்பன் பண்ணலை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இது என்னோட சேலரி கார்டு, உனக்கு யூஸ் ஆகவே வச்சுக்கோன்னு சொல்ல உங்கள் கார்டு இதுக்கு எனக்குங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. உனக்கு தேவைப்படல, அதாவது லிவிங் எக்ஸ்பென்சிவ்க்கலாம் என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுக்க சரி ஓகே, நானும் ஃபினான்ஷியல் தான் படிச்சிருக்கேன், சரி நான் இதை வச்சு என்ன பண்ண முடியுமோ மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காரில் ஏறி போயிட்டு இருக்கான். ஸோ அங்கே போனோடனே அசிஸ்டன்ட் கிட்ட என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கேயே வச்சிருங்கன்னு சொல்ல சார் நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ண போறீங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் கேட்க ஆமாம் நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன், எனக்கு வேற வழி இல்லை, நான் அவ கூட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறாருங்கிற மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ மந்த்லி எக்ஸ்பென்சிவ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கா. அதாவது சாப்பாட்டுக்கு இவ்வளோ, குழந்தைகளுக்கு இவ்வளோ, நம்மளோட திங்ஸ்க்கு இவ்வளோ யூஸ் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி பில்லு, ரெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று அப்படியே ஃபாலோ பண்ணி அதெல்லாம் எழுதி வச்சுட்டு இருக்கா. ஸோ ஃபினான்ஷியல் படித்ததுக்கு இப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சேலரி மட்டும் யூஸ் பண்ணோம்னா அவரோட சேலரி எல்லாமே சேவிங்ஸ், ஒஸ்வாக்கு வேணும், அவனோட எஜுகேஷனுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஹீரோயின் கேட்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி, சாரி இதுக்கப்புறம் ஃப்ரைடே ஷாப் என்னால் ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இவ்வளோ சேர்ந்து அந்த ஷாப் வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேணா ஒன்று பண்ணலாம், என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரிச்சாக இருக்காரு, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாண்டின்னு சொல்ல ரெஸ்டாரண்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை, இங்கே பாரு நான் பணம் கொடுக்குறேன், நீ உன்னோட டேலண்ட்டை கொடு, 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் 50-50 ஓகேவா அப்படின்னு சொல்ல சரி ஓகே நானும் திங்க் பண்ணிட்டு சொல்கிறேன், சரி ஓகே நீ வா என்னை வீட்டுக்கு மீட் பண்ண, நம்ம 2 பேரும் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. கரெக்டாக அவள் மியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மியா அங்கே நியானை பார்த்தனே கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி விளையாண்டுட்டு இருக்கா. எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, அழகாக இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இவர் தான் ஹஸ்பண்டான்னு சொல்லி கேட்க ஆமாம் மறந்தே போயிட்டேன்ல, இதான் என் ஹஸ்பண்ட் சொல்லி இன்ட்ரோ கொடுக்க அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார், நான் ஆல்ரெடி அவர்கிட்ட பேசிட்டேன்னு சொல்ல அப்புறம் இந்த குட்டி பையன் யாருன்னு சொல்லி கேட்க அது எனக்கு ஒரு ஃப்ளாஷ் மேரேஜ் நடந்துதுன்னு சொல்ல அடி பாவி இவ்வளோ சின்ன பையனை இப்போ கல்யாணம் பண்ணிட்டேங்கிற மாதிரி மியா கேட்குறா. எரும மாடு வாய் மூடுறி, இவங்க அப்பாவை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்ல ஓ அப்படியா சாரி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மியாவோட ஹஸ்பண்ட் நான் வேணா இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வேணா டிஸ்கஸ் பண்ணுங்க பிஸ்னஸை பற்றின்னு சொல்லிட்டு குட்டி பசங்க 2 பேரையும் கூட்டிட்டு அந்த பக்கம் அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டு மியாவும் தான் பேசுகிறாங்க. அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டாரு, பக்கத்துலேயே ரெண்டுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துடலாம், ஸோ நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு குக் பண்ணி கொடுன்னு சொல்ல அப்புறம் ஹஸ்பண்டை பற்றி சொல்லுன்னு சொல்ல அவனுக்கு 18,000 சம்பளம், ஒரு நார்மலான ஆஃபீஸ் ஒர்க்கர்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறா ஹீரோயின். அவனுக்கு தும்மலாக வருது, ஏன்னா இவ போய் சொல்கிறனால. சரி ஓகே விடு, எதுவாக இருந்தாலும் சரி நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணி நம்ம பெரிய ஆளாகிறோம்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்தோடனே யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பையன் தான். அங்க பார்த்தா ஹீரோட திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா அந்த ஆளுக்கு சுத்தமா பிடிக்கல, போய் இந்த வீட்லயே இருக்க போறாருங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு.
ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் பாட்டுக்கு புலம்புறாரு. இந்த மாதிரி வீட்ல நம்ம யங் மாஸ்டர் எப்படி இருக்க போறாரோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோ இங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு 6 மணி ஆச்சு கிளம்பணும்னு சொல்லி, சார் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சார்னு சொல்ல, அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். சார் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் சார், அதெல்லாம் முடியாது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். வேலை வேலைன்னு இருப்பாரு, இப்ப என்ன 6 மணி ஆனானே டான்னு ஓடி போயிட்டாருங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையன் புலம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இங்க வீட்டுக்கு வந்தாச்சு, வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வர, ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், எலக்ட்ரானிக் ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுதும் லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா வாங்க நீங்களும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல 4 பேர் வெளியே போகிறாங்க. ஸோ அங்கே போன உடனே ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஹீரோ எடுத்து அங்கே லாக் கொடுக்குறான். ஓ இதுவா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ லாக் பண்ணியாச்சு. சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம 4 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே லாக் ஆயிருக்குன்னு சொல்ல, ஐயே நம்ம 4 பேரும் ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி குட்டி பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலிங்கிற வேர்டு கேட்டோன்னே ஹீரோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபேமிலின்னு எனக்கு ஃபீல் ஆனதே இல்லை, இப்போ தான் ஒரு முழு ஃபேமிலிக்குள்ளே நான் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சார் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு போயாச்சு. அங்கே போய் பார்த்தா இல்லை வெஜிடேரியனாக இருக்குது, நான்வெஜ் எதுவுமே இல்லை. நான்வெஜ் இல்லையாங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான்வெஜ் நான் எதுவும் இன்னைக்கு குக் பண்ணலையேங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கீழே வாக்கிங் போகிறாங்க. கையில் குப்பையை கொடுத்து ஹீரோயினுக்கே வச்சுட்டு குழந்தைகளை பார்க்குறேன்னு ஹீரோயின் போயிட்டா. அங்கே பார்த்தா ஒருத்தர் நம்ம ஹீரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு மேனேஜர் போல், இந்த குப்பையெல்லாம் நான் கொண்டு வந்து கொட்டினேன்னா எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. பொண்டாட்டிக்கு எதா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறதுல தப்பு இல்லை, போய் குப்பையை போட்டு வா அப்படின்னு சொல்ல, சார் நீங்களும் குப்பை போட வந்தீங்களா, வாங்க சார் நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடையாளமே தெரியல அவனுக்கு. 2 பேரும் குப்பை போட அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோ வந்து உட்கார. ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அவர் எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, இது வரைக்கும் யாருமே எனக்காக இதெல்லாம் பண்ணதே கிடையாது. நான் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறாரு. அவர் மனசில் இருக்கிறது அதிகமாக என்கிட்ட பேசுறது இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஃபேமிலின்னு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரு முழு ஃபேமிலியே கொடுத்தது இவ தான், இவ கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ஹீரோவும் ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங்கும் பார்த்தா ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடேரியனாக இருக்குது, நான்வெஜ் எதுவுமே இல்லை. ஹீரோக்கு அது ஒன்றும் பிடிக்கவே இல்லை போல். ஏன் நான்வெஜ் எதுவும் சமைக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க, நான்வெஜ் வேணும்னா இதுலேயே நிறையா உங்களுக்கு சத்து கிடைக்கும்ல, ஸோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வெஜிடேரியன் பற்றி சொல்கிறா. பட் இருந்தாலும் நான்வெஜ் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணுறான். ஓ அவருக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும் போல இருக்குது, ஒரு மீல்லையாவது நான்வெஜ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. சரி ஓகே நம்ம சமைச்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ஏன்னா அவள் வந்து பணத்தை மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறா, நம்ம ஹீரோ வந்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறான் போல அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து மாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. க்ராசரி ஷாப்பிங்கில் அங்கே போய் மீட் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்குறா. ஏன் லேட்டாக வந்தால் டிஸ்கவுண்ட்னு சொல்கிற, ஆமாம் நீங்கள் தான் போர் கேட்டீங்க, ஸோ டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் அதான் உங்களுக்காக வாங்கலான்னு வந்தேன்னு சொல்ல, ஏன் என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சிவ் உனக்கு பார்த்தாதா, அதனால என்ன நம்ம இனிமேல் டெய்லி மீட் வந்து ஆட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அது எப்படி ஆட் பண்ண முடியும், உங்களோட சேலரியில் என்ன பண்ண முடியுமோ அதான் நம்ம பண்ண முடியும், ஸோ என்னோட சேலரியில் என்ன பண்ண முடியுமோ அதுதான், ஸோ அதனால் டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாமே லிமிட்டாக தான் இருக்கணும்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாம் இல்லை மீட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இவன் பெரிய பணக்காரன், ஆனால் அது வந்து ஹீரோனுக்கு தெரியாதுல்ல. ஸோ ஹீரோயின் வந்து பட்ஜெட் போட்டு தான் எல்லாத்தையுமே பண்ணுறா. ஸோ இங்கே பார்த்தீங்களா நான் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு வச்சிருக்கேன், மந்த்லி எக்ஸ்பென்சிவ் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம மீட்டு சாப்பிட்டா 200 ருபீஸ் கிட்ட ஆகுது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும்னு தோணுது, குழந்தைங்க இருக்காங்க, ஸோ அதனால நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது புதுசாக இருக்குது. அது அப்படியா, ஆமாம் ஆமாம் மெயினாக உங்களோட எக்ஸ்பென்சிவ் எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாத பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது, பட் எதுவுமே அவனால் பேச முடியல. சரி நீ சொல்கிறபடி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்ப்பா, சரியா உனக்கு என்ன வேணுமோ பண்ணு, எனக்கு ஓகே, ஓகேவான்னு சொல்ல, சரி ஓகே நான் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், அப்போ எனக்கு இன்கம் அதிகமாக வரும்போது கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும், ஸ்கூலில் விட்டுட்டு நான் போயிடுவேன், அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டை பார்க்கறக்காக ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டும் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட் பார்க்கறதுக்கு பெருசாக நல்லா இருக்கு, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குடி, ஆனால் என்னோட வீடு தான் ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்கு, வீடு இது பக்கத்துலேயே கிடைச்சா நல்லாயிருக்கும், ஆனால் இங்கே இருக்க ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. நீ கவலைப்படாத, என் ஹஸ்பண்டுக்கு இந்த இடத்துல யாரும் ஒருத்தர் தெரியுமா, 1000 ருபீஸ்க்கே உனக்கு நல்ல வீடு கிடைக்கும், வெயிட் பண்ணி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறா. ஹீரோக்கு ஃபோன் பண்ணி போர்ட் சிட்டியில் எனக்கு வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அன்னைக்கு சொன்னீங்கல்ல 1000 ருபீஸ் தான் ரெண்ட்டுன்னு, அந்த வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ இவ என்னடா அது மறக்காமல் ஞாபகம் வச்சிருக்கா, போர்ட் சிட்டியில் 8000 கிட்ட வருமே ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு, சரி சரி நான் அந்த புரோக்கரோட நம்பரை எடுத்துகிட்டு நான் உனக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண, பாத்தியா என் ஹஸ்பண்ட் சொல்லுவாருங்கிற மாதிரி அவள் சொல்ல, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கா. அசிஸ்டன்ட் பையன் போர்ட் சிட்டியில் ஒரு வீடு வேண்டாம், 1000 ரூபா வாடகைக்கு பார்த்து சொல்லுன்னு சொல்ல, சார்
என்ன சார் விளையாடுறீங்களா? அங்கே 8,000 சார் வாடகை. அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறபடி அரேஞ்ச் பண்ணு சீக்கிரமா, இப்போவே வேணும் அப்படின்னு சொல்ல, எதுக்கு சார் இப்படிலாம் பண்ணுறாருன்னு ஒன்றும் புரியல அவனுக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற மேனேஜர் ஒரு நிமிஷம் வர சொல்லுன்னு சொல்ல, மேனேஜர் கரெக்டாக அங்கே வரான். வந்து ஹீரோவை பார்த்துன்னு ஷாக் ஆயிடுச்சு. சார் நேற்று நம்ம 2 பேர் தானே குப்பை கொட்டணும், நீங்கள் என்ன எனக்கு தெரியல சார் சாரி அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு என் ஒய்ஃப் கிட்டே இதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, ஸோ நம்ம நெய்பர்ஸாக இருக்கோம் அப்படியே இருக்கட்டும் சரியா அப்படின்னு சொல்ல, சரி சார் இதை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சாரி சார் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். சரி ஓகே நீ போன்னு சொல்லி அனுப்பிட்டு, நல்ல வேலை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம், என்னைக்காவது இவன் உளறி கொட்டிட்டானா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஒரு ஃப்ரெண்டு வந்து வீடு பார்க்கறக்கு வந்துட்டாங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, 1000 ருபீஸ் வாடகைக்கு இவ்வளோ பெரிய வீடு கிடைச்சிருக்கு, எனக்கு ஹாப்பியாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எப்படியோ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுண்டி அப்படின்னு சொல்லி மியா சொல்கிறா ஹீரோயின் கிட்ட. சரி சரி நீ கவலைப்படாத, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குல்ல, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வீடை சுற்றி பார்த்துட்டு இருக்க. அப்புறம் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறான், என் ஃப்ரெண்டுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ கம்மி ரெண்டில் ஒரு வீடு கொடுத்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நைட்டு உங்களுக்கு போர்க்கு ரெடி பண்ணி வைக்கிறேன் சீக்கிரம் வந்துடுங்கன்னு சொல்ல, அட பாவி உனக்கு பிடிச்சதை பண்ணால் போர்க் கொடுக்குறாளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு பிடிச்ச நான்வெஜ் மீல் ஃபுல்லாக குக் பண்ணி ரெடியாக இருக்குது. வா எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு குட்டி பையன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு என் கூட ரெஸ்டாரண்ட் பார்க்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கூப்பிட, ஹீரோ ஓகே சொல்லிட்டான். அடுத்த நாள் மார்னிங் ஹீரோயின் வந்து ஹீரோ கூட்டிகிட்டு வர அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாங்க. அங்கே மியா இருக்கா. ஹீரோவை பார்த்துட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு ஜொல்லு ஊற்றிட்டு இருக்கா. நான் வெயிட் பண்ணி கூட இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருக்கலான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவள் ஹஸ்பண்ட் வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு அந்த பக்கம் போக, ஏய் என்னால் நம்பவே முன்னாடி இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு ஹாப்பியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எனக்கும் கொஞ்சம் பெட்டராக கிடச்சிருக்குமோங்கிற மாதிரி மியா காமெடி பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் உன்னோட லைஃப் நல்லா இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி, நீ சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும். அப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகிற வழியை பாருங்க, ஏய் விளையாடாத பேசாம இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, இப்படி ரூம்மேட்ஸ் மாதிரி இருக்காதீங்க, முதல்ல உன்னோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு பேசிகிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ வரான். என்ன பேசுனீங்க? ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோன்னு சொல்ல, அதுக்கப்புறம் குழந்தைங்க 2 பேரையும் ஹீரோ வந்து நல்லா பார்த்துக்கிறான். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மியாவுக்கு. இந்த அவனுக்கு பிடிச்ச க்ரீன் டீன்னு கொடுக்க, உன் ஹஸ்பண்ட் உண்மையாக உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. சரி இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நீ கவலைப்படாத, நீ குழந்தைகளை பார்த்துக்கோ, மற்ற எல்லா வேலையும் நான் முடிச்சிடுறேன், என்னோட ரெஸ்டாரண்ட்டோட பார்ட்னர் நீ தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு, எல்லாத்தையுமே முடிச்சாச்சுன்னு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி மியா சொல்கிறா. ஸோ சீக்கிரம் நீ வந்துடுடி, நம்ம அடுத்த வேலையை நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சிடலான்னு சொல்ல, சரி ஓகே எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதன்னு சொல்ல, யாரும் வர மாதிரி இருக்கு, காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஞான் தான் ஓப்பன் பண்ணுறா. அங்கே போய் பார்த்தா இவனுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோட அப்பாவும் அம்மாவும் வராங்க. அந்த அம்மா வந்து கத்துன்னு கத்துறா, இது என் பையனோட வீடு, ஒழுங்கா இங்கேருந்து போயிடுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணுறா. நீ குழந்தை கூட்டிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லி ஒஸ்வா கிட்ட அனுப்பிட்டு ஹீரோயின் அங்கே நின்று பேசிட்டு இருக்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையா, ஆல்ரெடி எங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இந்த வீடு வந்து என் பொண்ணு பேர்ல தான் இருக்கு, ஸோ என்னால் இங்கேருந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஒழுங்கா போயிடு, என் பையன் சம்பாதிச்சு வாங்கின வீட்டை அவனுக்கு தெரியாம எடுத்துக்கலான்னு பாக்குறியா, நான் விட மாட்டேன், அவனே கொடுத்தாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லி அந்த லேடி ஓவரா ஆர்கியூ பண்ணி ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த டைம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அப்புறம் ஒரு வழியாக ஹீரோ வந்து சேவ் பண்ண அவங்க 2 பேரும் பயந்து போய் நிற்கிறாங்க. குழந்தைங்க எங்கன்னு சொல்லி கேட்குறான். அங்கே இருக்காங்கன்னு சொல்ல அங்கேருந்து குழந்தைங்க எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யார் இது புதுசாக இருக்காரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் பையன் கல்யாணம் பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உனக்குலாம் வைக்கமா இல்லையா, டைவர்ஸ் பண்ணிட்டு உடனே கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோயினை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க. உடனே ஹீரோ கால் பண்ணி செக்யூரிட்டியை வர சொல்ல, இங்கே பாருங்க ஏன் உங்கள் பையன் கல்யாணம் பண்ணும்போது இவ பண்ணக்கூடாதா, இவ பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது, ஒழுங்காக இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள செக்யூரிட்டிஸ் வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. குழந்தைங்க ஓடி வராங்க. ஞான் ஓடி வந்து அங்கிள் நீங்க இருக்கும்போது எனக்கு பயம் இல்லை, உங்க பக்கத்துலேயே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. நீ கவலைப்படாத நான் இங்கே தான் இருக்கேன், உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். சரி நான் குக் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், என்னோட சேலரி இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 28,000ன்னு சொல்றான். அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆச்சு ஹீரோனுக்கு. பரவாயில்ல என்னோட ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆக போகுது, நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு, சரி வாங்க எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு கீழே வராங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா போஸ்ட் அடிச்சு அந்த அம்மா ஓட்டிட்டு இருக்கு. ஹீரோயினோட கேரக்டரை பத்திலாம் தப்பா பேசுது போல. அதை பத்தி அங்க பக்கத்துல இருக்கிற அந்த நம்ம ஹீரோட மேனேஜர் இருக்கான்ல, அவனும் அவன் ஒய்ஃபும் வந்து சொல்ல, பயந்து போய் அவங்க 4 பேர் ஓடி போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா அந்த அம்மா போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருக்கு. என் பையனை ஏமாத்திட்டா, சொத்தெல்லாத்தையும் பிடுங்கிட்டா, இப்ப வேற ஒருத்தவங்க கூட இருக்கா, இவெல்லாம் நல்ல பொண்ணே கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி ரொம்ப பேசுறாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. என்னை பத்தி எப்படி தப்பா பேசுறாங்கன்னு. நீ போகாத வெயிட் பண்ணு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, சரின்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு எடுக்கிறா. ஆனா அவனால முடியல, அவர் ரொம்ப எமோஷனலா அழுதுகிட்டே
இருக்கா. உன்னை ஹீரோ ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படியே ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு போக இதை பார்க்குற ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண முடியுமோ பண்ணுடான்னு சொல்ல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டா ஹீரோயின். நைட் அவளுக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. அதாவது உன்னை பற்றி தப்பாக பேசினவங்களுக்கு 15 நாள் ஜெயிலே இருக்க சொல்லிட்டாங்க, பெனால்ட்டி போட சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்கன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு ஹாப்பியாக இருக்குது, இப்போ தான் எல்லாமே சரியாயிடுச்சு, என்னை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாரும் இப்போ ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை ஹக் பண்ணதை பார்த்துட்டு ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்குது. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி குனிஞ்சு பார்க்குறா. ஸ்லிப்பர் வேற போடாமல் வந்திருக்கான்னு அப்போ தான் ஹீரோக்கு புரியுது. நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, அப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டா. அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பையனோட இந்த ஹவுஸ் ஹோல்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க, அவனை ஸ்கூலில் சேர்த்தணும்ல, அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அவனை பற்றி நீ எதுவும் யோசிக்க வேணாம், அவனோட படிப்பை நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. சாப்பிட்டு எப்பயும் வாக்கிங் போவாங்கல்ல, வாக்கிங் போகலான்னு சொல்ல ஹீரோயின் வரலன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டா. அங்கே குழந்தையும் போயிட்டா. அப்புறம் அங்கே இருக்க உஸ்வாக்கு சுத்தமாக அங்கே இருக்கவே முடியல. நானும் போகலப்பா, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் வேணா போங்கன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல ஹீரோக்கு. அவ ஒரு மாதிரி இருக்காளேன்னு சொல்லி யோசிச்சிட்டே லிஃப்ட்ல வர கரெக்டாக அங்கே மேனேஜர் பையன் வரான். சார் நீங்களா, சாரி சார் அப்படின்னு சொல்லி போகலான்னு போகிறான். ஒரு நிமிஷம் இரு, உங்ககிட்ட பேசணும் உள்ளவா. என் பொண்டாட்டி அப்செட்டாக இருக்கா, ஏன்னு தெரியல, அதுக்கு ஏதாவது வழி தெரியுமா? தெரியும் சார், என் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தாங்க, உங்கள் பையனோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க போல, அதை பற்றி அவங்க ரொம்ப கோவமாக இருந்திருக்காங்க, அதுதான் சார் நடந்ததுன்னு சொல்ல. அப்போ தான் நடந்த எல்லாத்தையும் ஹீரோ யோசிக்கிறான். ஓ, இதுக்கு தான் என் மேலே அவள் கோவமாக இருக்காளாங்கிற மாதிரி புரியுது. சரி, இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் என்கிட்ட முன்னாடியே சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, சரி சார் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆனால் ஒன்று சார், ஒய்ஃப் ஹாப்பியாக இருந்தால் தான் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும், அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நான் பார்க்குறேங்கிற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறான். அந்த ஆள் குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வாங்கன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட அங்கே ஹீரோ வரான். ஆனால் ஹீரோ கிட்ட ஹீரோயின் எதுவுமே பேசல, குழந்தை மட்டும் ஹாப்பியாக பேசுது. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. சரியாவே சாப்பிடவே மாட்டேங்கிற, டல்லாவே இருக்கா ஹீரோயின். ஏன் இப்படி இருக்கீங்கன்னு ஒசுவா கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கே சாப்பிடுன்னு சொல்ல, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவா போலன்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, எனக்கு வாக்கிங் போக தோணலை, நான் வரல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இங்கே பாரு, என் கூட வா கீழே, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல, அப்பதான் குழந்தைகளாம் ஹாப்பியாக ஆகி ஜாலி கீழே போகிறோன்னு சொல்லி குதிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கு புரியுது, ஒய்ஃபு ஹாப்பியாக இருந்தால் தான் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு. அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்க, இதுதான் ஒசுவாவோட ஹவுஸ் ஹோல்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கையில் கொடுக்க, எதுக்கு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. சாரி, நான் உங்ககிட்ட பேசினது தப்பு தான், தப்பாக நினச்சிக்காத. ஆக்சுவலி நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நீ எதுக்கு ப்ரெஷர் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளாம் ஒரே ஃபேமிலி, ஸோ அவனை பற்றி நீயே யோசி, திங்க் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஓகேவான்னு சொல்ல. அப்போ தான் ஹீரோனுக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டில் தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் கூட்டம் வந்துட்டே இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணனால எல்லாருமே வராங்க, எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அங்கே ஒருத்தர் வராரு. சார் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே போர்க்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. சரி ஓகே, அதுவே எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு அவர் உட்காராரு. கொண்டு வந்து ஹீரோயின் கொடுக்குறா. அதை சாப்பிட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வாவ், இந்த டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக என்னோட நைபர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், எல்லாரும் இங்கே கண்டிப்பாக வருவாங்க, உன்னோட சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமான்னு ஹீரோயினை பார்த்து சொல்ல, ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் நம்மளை அப்ரிசியேட் பண்ணியிருக்காங்க, அதுவும் நம்மளோட ரெஸ்டாரண்ட்லன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோவும் அங்கே வரான். எப்படி போயிட்டு இருக்கு ரெஸ்டாரண்ட்னு சொல்லி கேட்க, ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, நீங்கள் வராதான் மிஸ்ஸிங்னு சொல்ல, கூட வேற நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் பையன், இது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறா ஹீரோ. ஹாய் சார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு அவன் விடவே மாட்டேங்கிறான். இதை பார்க்க ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவன் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தள்ளி விட்டா. சரி நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வா, நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹீரோயின் வேற சாப்பாடெல்லாம் கொண்டு வர போகிறா. வாவ், சிஸ்டர்ல சூப்பராக குக் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி சிஸ்டர்ல இருந்தால் கண்டிப்பாக நீ எப்படி ஆஃபீஸ்க்கு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அங்கே அசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு டெய்லி நான் இங்கே வருவேன்னு சொல்ல ஹீரோனுக்கு ஹாப்பியாக இருக்குது. உண்மையாகவே நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ இதே உட்காந்து எதுவும் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினை பற்றி தான் அசிஸ்டன்ட் கேட்குறான். நல்ல ஒய்ஃபு, நல்ல ஃபேமிலி. சார் நீங்கள் பெரிய பணக்காரர்னு சொல்லிடலாம்னு சொல்ல, இல்லை அவகிட்ட இப்போதைக்கு இதை பற்றி நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவளை ஒசுவாக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான், எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். ஃபீலிங்ஸ் இல்லையா, அவளை பார்த்தா ஜொல்லு ஊற்றிக்கிட்டு இருக்காரு, கேட்டால் ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்கிறாருங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையனுக்கு கடுப்பாக இருக்கு. அவன் அங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கூட
டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வரான். ஸ்கூட்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல ஆஃபீஸில் கொடுத்தது, நம்ம 2 பேரும் இனிமேல் ஸ்கூட்டர்லேயே போயிட்டு வரலான்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். வா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஆஃபீஸில் ஸ்கூட்டர் கொடுத்துட்டாங்க, இனிமேல் ரொமான்டிக் ரைடு தான் சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இப்படி ஒரு பக்கம் ஹோட்டலும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்கம் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருக்கா மியா. அந்த டைம்னு பார்த்து ஃபுட் ரிவ்யூவர் ஒருத்தவங்க வராங்க. அந்த லேடி பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கா. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லவர் போல். ஸோ அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஃபுட் ரிவ்யூ பண்ணுவோம், இதுக்காக நீங்கள் எதுவும் பே பண்ண வேணாம், நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்கிறோம். என் ஒய்ஃப் வந்து இன்ஃப்ளூயன்சர்னு சொல்ல, அப்படியா சரி வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மெனு ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டும் கொண்டு வந்து கொடுக்க அந்த ஃபுட்டை பார்த்துட்டு இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியல, சரி வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு அந்த பொண்ணு சாப்பிட்றா. இவன் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு சாப்பிட்டா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, சரி வீடியோ நீ ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ண வச்சுட்டு அப்புறம் அந்த சாப்பாடை ரசிச்சு சாப்பிட்றா. இவங்க சாப்பிட்றத பார்த்தோன்னே அவங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, அவங்க நல்ல ரிவ்யூ கொடுப்பாங்கன்னு. ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் திமிரு பிடிச்சவ போல். அதாவது எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் கூட்ட போகும். ஸோ ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ வேண்டாம், நம்ம வந்து நல்லா இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா போல். ஸோ அதனால தான் அவள் சாப்பிட்டுட்டு காசை கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. இவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டை பற்றி கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக பேச போகிறாங்க, ரெஸ்டாரண்ட் இன்னும் பாப்புலர் ஆக போது, ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் அந்த ரெஸ்டாரண்ட் வராங்க. அங்கே பார்த்தா நிறைய கூட்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னால, அவர் நெய்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல அங்கே கூட்டம் நிறைய வருது. ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்ல, நீ சாப்பாடு நல்லா இருந்ததுமா, உன் சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் எல்லாரும் அதை சாப்பிட்ணுன்னு, இதில் தேங்க்ஸ் சொல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்ல, சரி வா நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சர்வ் பண்ண போயிட்டான். நம்ம சார் அதுங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையனுக்கு ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்கம் வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ ஹாப்பியாக நம்ம 2 பேரும் 50-50 ஷேர் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதமும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல, நம்மளோட இன்கம் 2 பேரோட இன்கம்மை வச்சு கண்டிப்பாக நம்ம 2 குழந்தைகளும் நல்லா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, நம்ம 2 பேரும் இன்னும் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்காக உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அப்புறம் நெக்ஸ்ட் டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது குட்டி பாப்பாவுக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வருது, அங்கிள் கூவா வர சொல்லுங்க, நான் போய் தூங்கணும்னு சொல்லிட்டே இருக்கா. சரி அங்கிள் கூக்கு மெசேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு பாப்பாக்கு தூக்கம் வருதான், சீக்கிரமா வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி பிக்சர் வேற அனுப்பியிருக்கா கிஸ் பண்ற மாதிரி. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு இதுக்கு என்ன மீனிங்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். கரெக்டாக அசிஸ்டன்ட் கிட்ட வந்து இது என்ன ரேண்ட்ரன் அனுப்பியிருக்கான்னு சொல்ல, சார் அதுக்கான அர்த்தம் தெரியாதா கிஸ் பண்றது அப்படின்னு சொல்ல, ஹீரோ அமைதியா இருக்கான். சார் என்ன சார், 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவங்க குழந்தைய நீங்க பாத்துக்கிறீங்க, உங்க குழந்தைய அவங்க பாத்துக்கிறாங்க, ஸோ 2 பேருக்கு அடியில் இருக்க லவ் சொல்லலாம்னு சொல்ல, லவ் எல்லாம் கிடையாது ஒழுங்கா போ அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இவன் கத்துறான். அதுக்கப்புறம் இந்த ஸ்மைலிக்கு ஏதாவது வருமானு சொல்லி பார்த்துட்டே இருக்கு. அதுக்கு எந்த ரிப்ளே வரல. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏண்டி அதே எத்தனை நேரம் பார்த்துட்டு இருப்ப, விடு விடு உன் ஹஸ்பண்ட் சீக்கிரம் ரிப்ளை பண்ணுவாருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட பேசிட்டு ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டே இருக்கா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், உன் மேலே உன் ஹஸ்பண்ட் ரொம்ப பாசமாக இருக்காரு, குழந்தைகளும் பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் அடுத்த கட்டத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்க, குழந்தைகளுக்கு ஹாப்பியாக இருக்கு. மறுபடியும் ஏதாவது ரிப்ளை வருமானு சொல்லி ஹீரோ பார்க்குறான். ஹீரோயின் ஒரு பக்கம் பார்க்குறான். மெசேஜ் போய்கிட்டே இருக்கு. சார் இன்னும் நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல, வேலையை பார்த்துட்டு போடா, எனக்குலாம் லவ் இல்லைன்னு சொல்கிறேன்ல, சும்மா இதே பார்த்துட்டே இருக்காதுன்னு சொல்ல, முதல்ல உங்கள் ஐடென்டிட்டியே சொல்லுங்கள் சார், அதுக்கப்புறம் பார்க்கலாம், உங்கள் லவ்வையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஐடென்டிட்டியும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் புலம்பிட்டு போகிறான். எனக்குலாம் அவன் மேலே லவ்லாம் கிடையாது, நான் எதுக்கு அவளை லவ் பண்ணணும், லவ் இல்லைன்னு சொல்லி ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். ஆனால் மெசேஜ் பார்த்துட்டே இருக்க, இதுக்கு பேர் லவ் இல்லையா, மனசுக்குள்ளே லவ் இருக்குது ஆனால் பிடிவாதமாக வெளியே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு அசிஸ்டன்ட் பையன் புலம்புறான். அதுக்கப்புறம் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ எல்லாரும் வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணாங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அந்த ஃபுட் ரிவ்யூவர் இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ரொம்ப கேவலமாக பேசியிருக்கா. சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லை, ஒரே சால்ட்டி ஆயிலாக இருக்குது, டேஸ்டே இல்லை, யாருமே இந்த ரெஸ்டாரண்ட் போகாதீங்கன்னு சொல்லி ஓவராக பேசியிருக்கா. என்னது கமெண்ட்லாம் மோசமாக வந்திருக்கு, என்னது இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். கரெக்டாக அந்த டைமில் ஹீரோ வர என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நம்ம ஃபுட் ரிவ்யூவர் ஒருத்தவங்க வந்தாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டை பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை பார்க்கவும் ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்போ நம்ம போய் அவங்கள்ட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறது அவங்களோட உரிமை. ஸோ இப்போ சொன்னாலும் இந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு பெட்டராக ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் வேறு எல்லாரையும் வர சொல்லலாம், எல்லாரையும் சாப்பிட சொல்லலாம், சாப்பிட்டு அவங்க ஹானஸ்ட்டாக என்ன ஃபீல் ஆகுதோ அதை சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஐடியா கொடுக்குறான். சரி இதுவும் நல்லா தான் இருக்குது, நம்ம தெரிஞ்ச ரிவ்யூவர்ஸ் வந்து சாப்பிட்டு பார்க்கட்டும், சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்க பேசுகிறத நம்ம வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது, எல்லா இன்ஃப்ளூயன்ஸரும் சாப்பிட்றாங்க. இந்த சாப்பாட்டே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, எவ்வளோ நல்ல சாப்பாடுன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ தானே ஐடியா கொடுத்தான். ஸோ ஐடியா கொடுத்த ஹீரோக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி மியா சொல்லிட்டு இருக்கா.
இதில் ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணால அந்த வீடியோ, அந்த பொண்ணு பயந்து போய் அந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டுட்டா போல இருக்கு. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்க்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ரெஸ்டாரண்ட் சீக்கிரம் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கு. எங்கே யாரையும் காணோம், ரெஸ்டாரண்ட்டை ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னு அசிஸ்டண்ட்டு ஹீரோவும் புலம்பிட்டு இருக்க, செலிப்ரேஷன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, அதுக்கு எல்லா காரணம் நீங்கள் தான், நீங்கள் கொடுத்த ஐடியா தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து சொல்ல, அதில் என்ன இருக்கு, நம்மளோட ரெஸ்டாரண்ட் டெவலப் ஆருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு ஹீரோ சொல்கிறான். சரி சரி வாங்க நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ண ஜோடி எல்லாம் மாற்றி மாற்றி அப்படி அப்படி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களை தூக்கிட்டு ஹீரோ போக, நானும் ஏறிக்குவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஹீரோவோட முதுகு மேலே ஏறிக்கிறா. இப்போ சீக்கிரமாக நீங்கள் போங்கன்னு சொல்ல போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஹீரோயின் வரா, கை ரொம்ப வலிக்குது போல. அங்கே பார்த்தா குழந்தைங்க அப்படியே கவுச்சிலே தூங்கிட்டாங்க. நானே தூக்கிட்டு போய் படுக்க வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீயான படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உஸ்வாவையும் படுக்க வச்சுட்டு வர, ஹீரோயினுக்கு கை ரொம்ப வலிக்குது. கை அப்படியே அமுக்கிக்கிட்டே இருக்கா. உனக்கு ரொம்ப பெயினா இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமா இன்னைக்கு ரொம்ப குக் பண்ணனால கை ரொம்ப வலிக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றா. நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு கைக்கு மசாஜ் பண்றான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேட்கறா. தெரியும், சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய நான் பண்ணியிருக்கேன், அதனால இதெல்லாம் எனக்கு பழக்கம் தான் அப்படின்னு சொல்லி மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என் அப்பா அம்மா வந்து ஒஸ்வாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. ஸோ நாளைக்கு நான் சீக்கிரமா அவனை கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்ல, நானும் வரேனே, நானும் உன் பேரண்ட்ஸை பார்த்ததே இல்லை, நானும் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இல்லை நீ வேண்டாம், நான் குழந்தைய மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒர்க் இருக்குள்ள ரெஸ்டாரண்ட்ல, நீ அதை பாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நீ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதாவது இவனோட பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னு அவன் நினைக்கிறா. ஆனா ஹீரோ வந்து வேணாம் அப்படின்னு சொல்றது அவளுக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. அப்புறம் அவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, சரி ஓகே நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா அந்த பக்கம். ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அடுத்த நாள் காலையில சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு ஹீரோவையும் தம்பியும் சாப்பிட கூப்பிடுறா. அங்க பார்த்தா அவங்க 2 பேரும் இல்ல. ஸோ அவங்க இல்லைன்னு தெரியல, மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த டைம்னு பார்த்து கரெக்டா நியான் வரா. எங்க அவங்க 2 பேரையும் காணும், அங்குளும் இன்னும் வரல, ரோஸ்வாவையும் காணும்னு சொல்ல அவங்களோட தாத்தா பாட்டியை பார்க்க போயிருக்காங்க. நீ சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்க, அப்ப அவங்க ஹாப்பியா இருப்பாங்கல்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேருக்கு இடையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி. ஹீரோ வந்து சரியாவே ஹீரோயின் கிட்ட பேசுறான், ஆனா ஹீரோயின் வந்து பேசவே மாட்டேங்கிறா. ரெஸ்டாரண்ட்ல பார்க்கலான்னு வர ஒஸ்வா கிட்ட மட்டும் நல்லா பேசுறா, ஹீரோ கிட்ட பேசல. என்ன அவ என்கிட்ட பேசல, எனக்கு கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பக்கத்துல போய் நிற்கிறான். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டா. என்ன அவ என் மேல இது கோமா இருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் இங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து புதுசா ஒரு செஃப் ஜாயின் பண்ணியிருக்காரு, அவரை வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. ஓ அப்படியான்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. பட் எனக்கு ஆன்டி குக்கிங் தான் பிடிக்கும்னு ஒஸ்வா சொல்றான். ஆன்ட்டியும் குக் பண்ணுவேன், இந்த அங்கிளும் குக் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஓகேவான்னு சொல்ல சரி ஓகே, இருந்தாலும் எனக்கு ஆன்டி குக்கிங் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்றான். ஹீரோ சாப்பிடவே இல்லை. நீங்க சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பசிக்கலன்னு ஹீரோ சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கேஷுவலாக இருக்கா. நான் பசிக்கலன்னு சொல்கிறேன், அவள் பாட்டுக்கு கேஷுவலாக இருக்கா, கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே இல்லை. அவள் ஏதோ என் மேலே கோவமாக தான் இருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் கடுப்பாக இருக்குது. எல்லாருக்கிட்டே ஹாப்பியாக இருக்கா, என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோனுக்கு ரெஸ்டாரண்ட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஹீரோ இன்னும் காணும். மெசேஜ் பண்ணி சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே மியா வரா. என்னாச்சு உன் ஹஸ்பண்ட் வரலையா? இன்னும் வரல, நான் சீக்கிரம் மூடிடுவேன்னு சொல்லவே இல்லை, ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்ல, சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரேன் பாய்ன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஹீரோ வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. கூப்பிடலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு வீட்டுக்கே வந்துட்டா. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ சீக்கிரமா வரேன்னு என்கிட்ட சொன்னா நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன்ல. இல்ல வேணாம், உங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவ போயிட்டா. அப்புறம் கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. அதுக்கு அடுத்த நாள் அதே தான் பண்றா. அவனை கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்க வீட்டுக்கு வந்து பார்க்க ஹீரோ இருக்கான். நீ இவ்வளோ சீக்கிரமா வருவேன்னு என்கிட்ட சொன்னா நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பேன்லன்னு சொல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம், உங்களுக்கு வேலை இருக்கும், நீங்க அதே பாருங்க, நீங்க உங்க ஒர்க்கை பார்த்தா போதும், எனக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. அப்பதான் ஹீரோக்கு புரியுது அவ என் மேல ஏதோ கோவமா தான் இருக்கான்னு. ஒரு மாதிரி இருக்கு, டென்ஷனா. அடுத்த நாள் ஆஃபீஸில் உட்காந்து இதை பற்றி யோசிச்சுட்டு புலம்பிட்டு இருக்க. அங்கேருந்து அசிஸ்டன்ட் பையன் வரான். என்னாச்சுன்னு தெரியல, அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. சரி என்ன நடந்தது? அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், என் பேரண்ட்ஸை பார்க்கன்னு சொன்னேன், ஒஸ்வாவை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், நானும் வரேன்னு அவள் சொன்னான். நான் வேண்டான்னு சொன்னேன். ஒரு வேளை அவள் அதனால கோபப்பட்டிருப்பாளா? ஆமாம், அவள் வந்து உன் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னு நினைக்கிறா, ஸோ அவங்க கிட்டே பேசணும்னு நினைக்கிறா. நீ அப்போ முடியாதுன்னு சொன்னால் அவளுக்கு கோவம் வரத்தானே செய்யும், ஸோ அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ இதுதான் பிரச்சனையா, இப்போ அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு சொல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா நீங்கள் தான் பண்ணணும், ஏதாவது பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் சிஸ்டர்லாம் சரியா வாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல, இவளை எப்படி கன்வின்ஸ் பண்ண போறேங்கிற மாதிரி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். சரி இதை பத்தி நம்ம மேனேஜர் பையன்கிட்ட ஐடியா கேட்கலான்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன்கிட்ட ஐடியா கேட்கறான். மேனேஜர் பையனும் ஏதோ ஐடியா கொடுத்துருப்பான் போல. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் வரான்ட்டு அவன் வர்றதுக்கு முன்னாடியே போய் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னை பிக்கப் பண்ண வரவன்னு சொன்னா ஏன் வந்தீங்க? ஏய்
வா உன்னை பிக்கப் பண்ண நான் தானே வருவேன், அதனால தான் வந்துட்டேன், வந்து உட்காருன்னு சொல்ல ஹீரோனுக்கு விருப்பமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கா. எப்பயுமே நான் ஹக் பண்ணிட்டு தான் வருவேன், டச்சே பண்ண மாட்டேங்கிறாங்கிற மாதிரி ஹீரோ திரும்பி பார்க்குறான். சரி ஹக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டக்குனு பேக்கெட்டில் கை வைக்க ஏதோ இருக்குது. இது என்ன பாக்ஸ்ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்க உனக்காக தான், நீ பாருன்னு சொல்ல அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் ஒரு பெயிண்டன்ட் இருக்குது. இது உனக்கு தானே சொல்ல, எதுக்கு எனக்கு, உனக்கு பிடிக்கும் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கா. நல்லா தான் இருக்குது. அப்புறம் என் மேலே நீ கோவமா இருக்க, சாரி. நீ என் பேரண்ட்ஸை பார்க்க வரேன்னு சொன்னதுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகாது என்னோட தப்பு தான். அது ஏன் நான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல வரான். பரவாயில்ல விடுங்க, இப்போதைக்கு நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம், சொல்லணும்னு தோணும் போது சொன்னால் போதும்னு சொல்லிட்டு செயினை கழட்டிட்டு அவள் பாட்டுக்கு எஞ்சி அந்த பக்கம் போகிறா. மறுபடியும் மேலே கோமா தான் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் பையில வர சொல்லி நீ கொடுத்த ஐடியா படி ஓகேன்னு நான் பண்ணேன்டா, ஆனால் அவள் கொஞ்சம் தான் கோவம் போச்சு, ஆனால் சரியாகவே பேச மாட்டேங்கிறாளேன்னு சொல்ல வேணா ஒன்று பண்ணுங்க சார், இன்னொரு வழி இருக்குது, குழந்தைகளை யார் கூடயாவது அதை அனுப்பி விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் தனியாக எங்கேயாவது போங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, மனசில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் புரிய வைங்க, அப்போ சரியாயிரும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல கரெக்டு தான், நீ சொல்கிறபடி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையனுக்கு ஃபோன் பண்ணி குழந்தைகளை நீ பிக்கப் பண்ணிக்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். அங்கே ஹீரோயின் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்து நிற்கிறான். என்னன்னு சொல்லி கேட்க நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். வெளியே வா, குழந்தைங்க குழந்தைகளை என்னோட ஃப்ரெண்டு பார்த்துக்கிறான், ஸோ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு தோணுச்சு, சாப்பிட்டுட்டு அப்படியே மூவிக்கு போகலாமான்னு சொல்லி டிக்கெட் எடுத்து காட்டுறான். மூவிக்கா எதுக்குங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க உடனே மியாவுக்கு புரிஞ்சிருச்சு. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க, வேற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் ஃப்ரெண்டை ஹாப்பியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் மூவிக்கு போயிட்டு வந்தாச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அப்பா எப்படியோ ஒரு அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா பேசுறான்னு சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ள குழந்தைங்க வந்துட்டாங்க. அம்மான்னு சொல்லி ஓடி வந்து ஹக் பண்ணிக்க ரொம்ப தேங்க்ஸ் அசிஸ்டன்ட் பையன் கிட்ட சொல்ல பரவாயில்ல, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி குழந்தைகளை பார்த்துக்கிற வேலை இருந்தா சொல்லுங்க நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆமாடி சார் சுத்தமாக முடியல சார், ஒரு நாள் ஃபுல்லாக 2 பேரையும் ஹேண்டில் பண்ணேன்னு சொல்ல சரி உனக்கு தான் அந்த வேலை பிடிச்சிருக்குல்ல நாளைக்கும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே போயிட்டான். ஐயோ மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி புலம்பிட்டு நிற்கிறாங்க நம்ம அசிஸ்டன்ட் பையன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டில் தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஹீரோயினோட அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவங்க அப்பா அம்மா வந்து கற்று ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க நியானை பார்த்துட்டு ஓவராக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வந்துட்டா. என்ன பிரச்சனை, எதுக்கு இவளை பற்றி இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்க இங்கே பாரு என் பையனோட சொத்தை ஒழுங்காக கொடுத்துரு, அந்த வீடு என் பையனுக்கு தான், இந்த புள்ள பயிருக்கெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது, என் பையனை சந்தோஷமா இருக்க விட மாட்டியான்னு சொல்லி அந்த லேடி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணது பத்தாதா, திரும்ப திரும்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் அதிகமா போகுது. ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு பேசுறா, அவங்க அடங்குற மாதிரி தெரியல. உடனே எக்ஸஸ்மெண்ட் ஃபோன் பண்ணி ஏ ஜியா நீ எங்க இருக்க, சீக்கிரம் வா, உன் பேரண்ட்ஸ் வந்து இங்க கத்திட்டு இருக்காங்க, நீயா ஓவரா பயப்படுற மாதிரி பேசுறாங்க, வந்து என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த ஆளும் கிளம்பி வந்துட்டான். ஏமா இந்த மாதிரி பண்றீங்க, அவ ஏன் பொண்ணு தானே, தேவையில்லாம என் பொண்ணு கிட்ட எதுக்கு இப்படி பிரச்சனை பண்றீங்க, உங்களை பார்த்து அவ எப்படி பயப்படுறான்னு பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கன்னு சொல்ல டே என்னடா உன்னோட சொத்தை உனக்கு வாங்கி தரத்தானே நாங்கள் போராடிட்டு இருக்கோம், இவளை நம்பாத, இவளையும் நம்பாத, அந்த பொண்ணையும் நம்பாதன்னு சொல்ல இங்க பாரு உனக்கு எனக்கு இடையில எல்லாமே முடிஞ்சது, இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கிட்ட இவங்க ஏதாவது பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்றா. ஆர்குமெண்ட் அதிகமா போயிட்டு இருக்கு. நீ கவலைப்படாத, என்ன நடந்தாலும் அது என்னோட பொண்ணு, ஸோ என் பொண்ணு மேல எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோவை பார்த்துன்னு அந்த குழந்தை போய் ஹக் பண்ணிக்கிச்சு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோ கேட்க நானே சால்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் அமைதியா இருக்கா. நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை பண்ணீங்க, உங்களை ஜெயில் வரைக்கும் அனுப்பிட்டு வந்தேன், பத்தலையா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுமான்னு சொல்ல இங்க பாருங்க அது ஏன் குழந்தைன்னு சொல்லி அக்சஸ் பண்ணி பேச வரான். உங்களுக்கு இவங்களுக்கு இடையில இருக்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இந்த குழந்தை மேலேயும் உனக்கு உரிமை இல்லை, இவன் மேலேயும் உரிமை இல்லை, இதுக்கப்புறம் உன் பேரண்ட்ஸை நீ ஹேண்டில் பண்ண, அப்படி இல்லைன்னா லீகலா என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அந்த ஆளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, தேவையில்லாம பிரச்சனை எதுக்குன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி தப்பா நினைச்சுக்காத, இதுக்கப்புறம் அவங்க இங்க வர மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் இழுத்துட்டு அந்த ஆள் அந்த பக்கம் போயிட்டான். நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவங்க ஞானம் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு தோணுது, நீ கவலைப்படாத நான் இருக்கேன்ல, கண்டிப்பா நான் உன்னை சேவ் பண்றதுக்கு எங்க இருந்தாலும் வந்து நிப்பேன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு இவன் பேசுறத பார்த்தனே ஹாப்பியா இருக்கு, இவளை கம்ஃபர்ட் பண்றதுக்காக தான் இவன் இப்படி பேசுறாங்கிறது ஹீரோயினுக்கும் புரியுது. உண்மையாவே என்னோட லைஃப் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹீரோ நினைச்சு மனசுக்குள்ள மேடம் அப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு ஹீரோயினை பிக்கப் பண்ணிக்க ஹீரோ வர வேகமா ஓடி வந்து இங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், இதை பாருங்க என்னோட சேலரி எவ்வளவு வந்திருக்குன்னு, இதுக்கப்புறம் உங்களை விட எனக்கு சேலரி அதிகம், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம லைஃப்பை சூப்பரா ரன் பண்ணலாம் ஓகேவான்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்காந்துட்டு பாய் சொல்லிட்டு அப்படி கிளம்புறா. அடி பாவி உன்னை விட என் சொத்து மதிப்பு கேட்டா நீ அவ்வளவுதாங்கிற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டே ஹீரோவும் கிளம்புறான். அதோட இந்த மூவி எங்க முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி மூவியோட ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் டீப்பா காட்டியிருக்கலாம். மேபி ஹீரோ வந்து பணக்காரங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதே மாதிரி ஹீரோட ஃபேமிலி அவளை ஏத்துக்கிறாங்களான்னு பார்த்துருக்கலாம். அதெல்லாம் இல்லாம இப்படி மொட்டையா முடிச்சது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த மூவிக்கு செகண்ட் பார்ட் எதுவும் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா இந்த மூவியை அப்லோட் பண்ணி கொஞ்ச நேரத்திலே டெலிட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த சேனல்லையுமே எனக்கு கிடைக்கல, எல்லா சேனல்லையுமே இதே டைமிங்ல தான் இருந்தது.
மேபி செகண்ட் பார்ட் வந்தால் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக வருமானு என்னாலே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ வந்தால் கண்டிப்பாக நான் போடுறேன். மூவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மூவி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி மூவி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.